ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி கோல்டு பார்த்துருக்கீங்களா? கோல்டு அதாவது தங்கத்தை பற்றி சில சுவாரஸ்யமான உண்மைகளை உங்ககிட்ட சொல்கிறேன், கேளுங்க. தங்கம் துருப்பிடிக்காது. எவ்வளவு ஆண்டுகளானாலும் 100 years ஆனால் கூட தங்கம் அப்படியே பளபளன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, தங்கம் ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டல். அதனால தான் ஜுவல்லரி பண்ணும்போது தங்கத்துக்கு கூடவே வேறு ஏதாவது ஒரு மெட்டல் ஆட் பண்ணி அதை ஸ்ட்ராங் ஆக்கி தான் ஜுவல்லரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பூமியில் இருக்க எல்லா தங்கமுமே ஸ்பேஸ்லேருந்து வந்ததான். ஓகே, நான் இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறேன்னா, த கோல்டன் டச். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு காலத்தில் மிடாஸ் அப்படிங்கிற ஒரு பேராசை பிடித்த மன்னன் இருந்தான். அவனுக்கு தங்கம்னா அவ்வளோ பிடிக்கும். அவனோட அரண்மனை ஃபுல்லாகவே தங்கத்தால் கோல்டால் ஜொலிக்கும். ஆனால் இவ்வளோ தங்கம் இருந்தும் கூட அவனுக்கு திருப்தியே இல்லை. ஒரு நாள் அவன் ஒரு ஃபேரியை மீட் பண்ணான். அந்த ஃபேரி அவங்கிட்ட சொன்னாங்க, உனக்கு நான் ஒரு பரிசு தரலான்னு இருக்கேன், நீ என்ன வேணாலும் கேளு, ஆனால் ஒரே ஒரு முறை தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மிடாஸுக்கு ரொம்பவே ஹாப்பி. உடனே அவன், நான் எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறிடணும் அப்படின்னு கேட்டான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை அந்த ஃபேரி அவனுக்கு கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் மிடாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஏன்னா அவன் என்ன தொட்டாலும் அது தங்கமாக மாறுது. ஸோ அவனுக்கு நிறைய தங்கம், நிறைய பணம் கிடைக்கிது. ஆனால் போக தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அவன் சாப்பிட்றதுக்காக போய் டைனிங் டேபிளில் உட்காந்து எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறிடும். தங்கமாக மாறிச்சுன்னா அதை எப்படி சாப்பிட முடியும்? அது எதுவாக இருந்தாலும் அது தங்கமாக தான் மாறிடுமே. சரி, தண்ணியாச்சும் குடிக்கலான்னு தண்ணியை போய் குடிக்க போனால் அந்த தண்ணியுமே தங்கமாக மாறிடுச்சு. சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, நிம்மதியாக தூங்க கூட முடியலை. ஏன்னா பெட்டுமே தங்கமாக மாறிடும். அப்புறம் அந்த கிங்கோட குட்டி பொண்ணு அப்பான்னு கூப்பிட்டுட்டு கிங் மிடாஸை பார்த்து ஓடி வருவா. அவளை தூக்கி எடுக்கிறதுக்காக மிடாஸா கையை நீட்டும் போது அந்த கிங் மிடாஸோட விரல் அந்த குட்டி பொண்ணு மேலே பட்டதுமே தங்கமாக மாறிட்டா. மிடாஸுக்கு பெரிய கவலையாக போச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டான், வருத்தப்பட்டான். அவனோட பேராசையை அவன் புரிஞ்சுக்கிட்டான். இது சரியில்லை, தப்புன்னு உணர்ந்து மறுபடியும் அந்த ஃபேரிக்கிட்டே போனான். போய் அவனோட பேராசைக்காக அவன் மன்னிப்பு கேட்டான். அவனோட இந்த வரத்தை திரும்ப எடுத்துக்கணும்னு கேட்டுட்டான். அதனால அந்த ஃபேரி அவனை மன்னிச்சு அந்த வரத்தை அவன்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ பழையபடி எல்லாமே நார்மலாக ஆயிடுச்சு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. ஏன்னா பேராசை பெருநஷ்டத்தை தான் உண்டாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனி ஒரு சூப்பரான கதையோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய்.